This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தொட்டு நடிக்காதீங்க. நடிகையின் கண்டிஷனால் மிரண்ட நடிகர். ஜூனியர் கன்னத்தில் 4 அப்பு விட்ட கவுண்டமணி. கோவை சர்லா ஜூனியரான வடிவேலுடன் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் தான் சமாதானம் செய்து வடிவேலு நன்றாக நடிக்கக்கூடியவர் என்று சொல்லி கோவை சர்லாவுடன் நடிக்க வைத்தேன். வடிவேலுவுடன் ஜோடியாக நடித்ததால் மற்றவர்கள் வாய்ப்பு தராமல் போனால் நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று கேரண்டி தந்தேன் என்று பிரபல டைரக்டர் வி. சேகர் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். அத்துடன் கவுண்டமணி பற்றியும் பெருவிதமாக சொல்லியிருக்கிறார். பாக்யராஜிடம் யார் உதவியாளராக இருந்தாலும் அவர்கள் பெரிய ஆள்தான். ஆனாலும் நான் முதலில் எடுத்துக்கொண்ட நீங்களும் ஹீரோதான். சப்ஜெக்ட் சற்று கடினமானது. அது அவர்களை பாதிக்கும் என்பதால் எல்லா ஹீரோக்களுமே நடிக்க முன்வர மாட்டார்கள். நம்பியார் வீரப்பன் சில்கை வைத்து வியாபாரம் செய்ய முடியவில்லை. அப்போதுதான் கவுண்டமணி செந்தில் என்னுடன் இணைந்தார்கள். அந்த நேரத்தில் கவுண்டமணி செந்திலுக்கு செம டிமாண்ட். இருவருமே பீக்கில் இருந்தனர். அவர்களிடம் என்னுடைய கதையை சொன்னதுமே பிடித்துவிட்டது. எனக்கு காமெடி சென்ஸ் இருப்பதாக கூறி சம்பளம் கம்மியாகவே எனக்காக நடித்து தந்தார்கள். இவர்கள் 2 பேரை வைத்துதான் அந்த படத்துக்கு வியாபாரமே செய்தேன். அடுத்து நான் புடிச்சு மாப்பிள்ளை படத்தில் கவுண்டமணிக்கு நல்ல கேரக்டர் தந்தேன். தொடர்ந்து 7-8 படங்கள் தந்தேன். லாரல் ஹர்டி ஆங்கில படங்களில் வரும் காமெடி கமிஷனர் போல அங்கு கவுண்டமணி செந்தில் உருவானார்கள். என்.எஸ்.கே. மதுரம் நாகேஷ் மனோரமா ஜோடி சினிமாவில் ஹிட்டாகிவிடும். அதுபோல ஆண்களுக்குள் ஜோடி சேர்ந்து காமெடி சேர்ந்துதான் கவுண்டமணி செந்தில் ஜோடி கரகாட்டக்காரன் படத்தில் ஹிட்டாக காரணம். என்னை தூக்கிவிட்டதால் மிகப்பெரிய அவர்கள் 2 பேருக்கும் உண்டு. நாடகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பதால் அவர்களது நடிப்பு எனக்கு பேருதவி செய்தது. நான் நன்றாக வருவேன் என்று ஆரம்பத்திலேயே என்னை பார்த்து கணித்து சொன்னவர்கள். என் மீதுள்ள நம்பிக்கையால் தான் அதிக உதவிகளை எனக்கு செய்தார்கள். கவுண்டமணி செந்தில் இருவருமே நல்ல புரிதல் இருப்பவர்கள். அவர்களில் மேடை பிரச்சாரங்களில் செந்தில் ஆவேசமாக பேசிவிட்டு வந்தாலும் ஷூட்டிங்கில் கவுண்டமணியிடம் நடிக்கும்போது அப்பாவி முகத்தை வைத்து கொண்டு இருப்பார். ஒவ்வொரு சினிமாவிலும் எப்படி நடிப்பது, காமெடி செய்வது என்பது இருவரும் முன்கூட்டியே பேசி வைத்து கொள்வார்கள். ஈகோ மட்டும் இவர்களிடம் இருந்தால் ஆரம்பத்திலேயே 2 படத்திலேயே காலியாகி இருப்பார்கள். வடிவேலுவை உள்ளே கொண்டு வந்ததில் ஒரு சிக்கல் வந்தது. தேவர் படம் வந்த புதிதில் என்னுடைய படங்களில் வாய்ப்பு கேட்டு வடிவேலு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே என்னிடம் கவுண்டமணி, செந்தில், எஸ்.எஸ். சந்திரன், குமரிமுத்து, சார்லி, சின்ன ஜெயந்த் என ஏகப்பட்ட காமெடியர்கள் இருந்தனர். இருந்தாலும் வரவு 8 செலவு 10 படத்தில் வாய்ப்பு தர நினைத்தேன். ஆனால் வடிவேலு அப்போது ஒல்லியாக இருந்தால் வெயிட்டான ரோல் தர முடியாது. அதனால் கோவை சர்லாவை ஜோடி போட்டு நடிக்க வைத்தேன். ஜூனியர் வடிவேலுக்கு கோவை சர்லா ஜோடியா என்று கவுண்டமணி செந்திலும் கோபம் வந்துவிட்டது. அதிலும் செந்தில் சாருக்கு தான் அதிக கோபம் வந்தது. பிறகு அவர்களை சமாளித்து சமாதானம் செய்தேன். பிறகு கோவை சர்லா ஜூனியரான வடிவேலுவுடன் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் தான் சமாதானம் செய்து வடிவேலுவை
நன்றாக நடிக்கக்கூடியவர் என்று கோவை சரளாவுடன் நடிக்க வைத்தேன். வடிவேலுடன் ஜோடியாக நடித்ததால் மற்றவர்கள் வாய்ப்பு தராமல் போனால் நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று கேரண்டி தந்தார். இவ்வளவு சொன்ன பிறகு சம்மதித்த கோவை சரளா, வடிவேலு தன்னை தொட்டு நடிக்கக்கூடாது, தொட்டு நடித்தால் என்னுடைய இமேஜ் போய்விடும் என்று கண்டிஷன் போட்டார். கடைசியில் அந்த படத்தில் இந்த ஜோடி ஹிட்டாகி வரிசையாக ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 2 பேரும் ஒரே காரில் சுற்றி ஆரம்பித்து விட்டார்கள். வடிவேலு கோவை சரளா ஜோடி வெற்றி பெற்ற 6-7 படங்கள் வடிவேலு என்னிடம் பணியாற்றினார். அதில் ஒரு சீனில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு வரும்போது கவுண்டமணி வடிவேலுவை அறைவது போல் ஒரு சீன் இருந்தது. கவுண்டமணி சொன்னது போல உண்மையிலே சில படங்களுக்கு பிறகு எனக்கு வடிவேலு அப்படி செய்தார். திறமைசாலிதான், ஆனால் பக்குவம் குறைவு என்று கூறியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.